நாம 2000 ரூபாய் சொன்னதுதான் 10 அறிப்பு வெளியிட்டோம். உடனே ஸ்டாலின் பயந்து போய் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பதா கொடுத்திருக்கிறார். இது யாரு கொண்டு கொடுக்க சொன்னது? அண்ணா திமுக அழுத்தத்துல தான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் எடுத்து கொடுக்கல. எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நாம 2000 ரூபாய் சொன்னதுதான் 10 அறிப்பு வெளியிட்டோம். உடனே ஸ்டாலின் பயந்து போய் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பதா கொடுத்திருக்கிறார். இது யாரு கொண்டு கொடுக்க சொன்னது? அண்ணா திமுக அழுத்தத்துல தான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் எடுத்து கொடுக்கல. அண்ணா திமுக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பயந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த உரிமை தொகையில பெற்றோர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே போல இப்பொழுது பெண்கள்லாம் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதே போல இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். ஆனா ஏழைகள் அனைவருக்கும் வீடு இல்லாத ஏழைகளுக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அண்ணா திமுகவே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அண்ணா திமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். இப்ப 125 நாளா மத்திய அரசு உயர்த்தப்பட்டு விட்டது. அதை 150 நாளா உயர்த்துவோம். இன்னைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேலைக்கு போறாங்க. உரிய நேரத்துக்கு வேலைக்கு போகணும். வேலை முடிந்து பணி முடிந்து வீடு திரும்ப வேணும் உரிய நேரத்தில். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில வாங்கிய கடன் அரசாங்கமே செலுத்தும். இன்னைக்கு வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதுபோல நம்முடைய ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஏதாவது இன்றைக்கு அந்த காளைகள் நாள் உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு செய்யப்படும். ஜல்லிக்கட்டிலே கலந்து கொண்ட காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும்.